என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு சாட் ஐட்டம் பார்க்க போகிறோம். அதாவது சன்னா மசாலா. என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். கொண்டைக்கடலையே நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு குக்கரில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி 5-7 விசில் வரைக்கும் விடலாம். கொண்டைக்கடலை நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வேகணும். நம்மளோட கொண்டைக்கடலை நல்லா வெந்திருக்கு. இதில் இருக்க தண்ணியை நீங்கள் வேஸ்ட்டுன்னு கீழே ஊற்றிடாதீங்க. இதை நம்ம சன்னா செய்யும்போது அது கூடவே ஊற்றிக்க போகிறோம். இதில் இருக்க கால்வாசி கொண்டைக்கடலையே நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். நான் இப்படி ஒரு டம்ளர் எடுத்து அதோட பின்பக்கத்தை வச்சு மேஷ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் நீங்கள் மேஷரில் மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கால்வாசி கொண்டைக்கடலை மட்டும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அதே பேன் வச்சு அதில் நான் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காய பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். இந்த கலவை நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மாங்காவோட பொடி. இது இல்லைன்னா நீங்கள் கெச்சப் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். தக்காளியோட புளிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம். வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாவில் பச்சை வாசனை போனதே நம்ம வேக வச்சுருக்க கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம். அதில் இருக்க தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொண்டைக்கடலை வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் உப்பை இதில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா. ஸ்டாக் வாட்டர் எங்கிட்ட கம்மியாக இருந்தனால கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் கொண்டைக்கடலைக்குள்ளே ஏறணும் இல்லையா, அதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சன்னா மசாலா தயாராகிடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு மேலே வந்திருக்குன்ட்டு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சன்னா மசாலாவை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சர்விங் பிளேட் எடுத்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக கெச்சப், இது மேலே பொடியாக நறுக்குன ஆனியன், இது மேலே கடைசியாக சேவு கொஞ்சம் போட்டுடலாம். அப்போ தான் கடையில் கொடுக்குற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.